ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஃபார் லூப் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு பைபாஸ் எனி கோட் இன் பிட்வீன் அண்ட் டேக்ஸ் நெக்ஸ்ட் இலிட்ரேஷன் ஆர் கவுண்ட் ஆஃப் லூப். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து நிறைய கோட் வச்சிருக்கேன், அந்த கோட் எல்லாத்தையும் நான் வந்து பைபாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லூப் இல்லைனா நெக்ஸ்ட் இலிட்ரேஷனுக்கு நான் வந்து ஒரு லூப்பை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, it enables you to transfer control within a loop. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு லூப்ல இருக்க கண்ட்ரோலை வந்து நான் நெக்ஸ்ட் லூப்புக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் காமன்லி யூஸ் டு ஃபில்டர் டேட்டா வித்தின் அ லூப் பாடி பிஃபோர் தி மெயின் ப்ராசஸிங் பிகின்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்து நான் ஒரு மெயின் கோட் வச்சிருக்கேன், அந்த மெயின் கோடுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் டேட்டாஸ்லாம் வச்சிருக்கணும் எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் 11G. ஸோ இதை எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 11Gல இருந்து தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, மே இன்க்ரீஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ, செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ வென். ஓகேவா? ஸோ இந்த கண்டினியூ அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, it is used to continue the loop's iteration or count based on a condition. ஓகேவா? சோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் வந்து லூப் வந்து கண்டினியூ பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம இந்த கண்டினியூ அப்படிங்கற அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படினா, if given condition becomes true it skips the below code or statement. சோ நம்ம கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து satisfy ஆயிடுச்சு அப்படினா நம்ம அந்த கண்டிஷன் கீழ என்னென்ன கோட் எழுதி இருக்கோமோ இல்லனா என்னென்ன ஸ்டேட்மென்ட்ல நம்ம எழுதி இருக்கோமோ எல்லாத்தையும் அதை ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணோம் அப்படினா அடுத்த லூப்புக்கு வந்து நமக்கு கொண்டு போகும். ஓகேவா? சோ அதுக்கு வந்து நம்ம இந்த கண்டினியூ ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லூப் குள்ள தான் யூஸ் பண்ணணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லூப் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ள பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிஷனல் பேஸ்ட் கீவேர்ட். சோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இருந்தாதான் இந்த கீவேர்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த கண்டிஷன் கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், கேஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் இல்லனா கேஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க எழுதலாம். ஓகேவா? சோ நீங்க வந்து இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ளதா நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா அப்பதான் இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் வந்து ஒர்க் ஆகும், இல்லனா நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன பண்றதை நம்ம பார்க்கலாம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா vdemo அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கு நான் டைப் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா நம்பர் அப்படின்ற அந்த டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். சோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா 7 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கு பிகின் பிளாக் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிகின் பிளாக் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் லூப். சோ நம்ம வந்து ஒரு சிம்பிள் லூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த லூப்புக்குள்ள இருக்க வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும். சோ அது சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட நீ என்ன பண்ண அப்படின்னா +1 அப்படின்றது ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ வந்து 11 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த லூப்பை வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்றதுக்காக கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். சோ அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு எழுதிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்றதுக்காக இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எப்பலாம் வந்து ஒரு சிம்பிள் லூப் கிரியேட் பண்றோமோ கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸிட் அப்படின்ற அந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்ற அந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ அதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ 15 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல என்ன பண்ணா அப்படின்னா இந்த லூப் விட்டு வெளியே வா அப்படின்றதுக்காக எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து PLSQL டெவலப்பர் டூல்ல வந்து போட்டு லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இந்த PLSQL டெவலப்பர் டூல்ல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? சோ பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ என்ன பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா
அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டெப் இன்டூ அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுக்குறேன். சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தது பிகின் பிளாக் உள்ள போகுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லூப் ஸ்டேட்மெண்ட் உள்ள என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள கண்டிஷன் வந்து அது செக் பண்ணுது. சோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூ அப்படின்ற அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நமக்கு இந்த கொடுத்திருக்க அந்த கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுக்குறேன். சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வேல்யூ வந்து 15 அப்படின்றது வருதோ என்ன பண்ணா அப்படின்னா இந்த லூப் விட்டு வெளியே வா அப்படின்றதுக்காக எக்ஸிட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து அது செக் பண்ணும். சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லூப் விட்டு வெளியே வரும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி வந்து லூப்புக்குள்ள வந்து என்டர் ஆகும். ஓகேவா? சோ திருப்பி நான் வந்து ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுக்குறேன். சோ எனக்கு வந்து திருப்பி வந்து லூப்புக்குள்ள வந்து எனக்கு என்டர் ஆகுது. சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுக்கலாம். சோ நமக்கு வந்து எப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க அந்த வேரியபிளோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 11 அப்படின்றது இருக்கு. நம்ம இந்த கண்டிஷன்லயும் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இந்த வேரியபிள்ல எப்போ வந்து எனக்கு 11 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீ எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் கீழே வந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் இல்லனா என்ன ப்ரோக்ராம் கொடுத்திருந்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா அடுத்த லூப் வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுக்குறேன். சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூ லைன்ல இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோலர் வந்து இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? சோ அதுக்கு பதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லூப் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றது கொடுக்குறேன். சோ எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கண்ட்ரோலர் வந்து எனக்கு லூப் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன். அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு கீழே நான் என்ன கோடு கொடுத்திருந்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, அதுக்கு பதில் என்ன பண்ண அப்படின்னா லூப் வந்து கண்டினியூ பண்ண அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டெப் இன்டூ அப்படின்றத கொடுக்குறேன். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோட்லாம் ரன் ஆகுது. சோ இப்போ வந்து நான் ஃபுல்லா வந்து இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேவா? சோ ஃபுல்லா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரீன் அப்படின்ற அந்த ரன் பட்டனை ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா இந்த கோட் வந்து ஃபுல்லா வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம அவுட்புட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 11 அப்படின்ற அந்த வேல்யூ நமக்கு இருக்காது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருந்தோம் இந்த 11 அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழ இருக்க ஸ்டேட்மெண்ட் இல்லனா கீழ இருக்க ப்ரோக்ராம் வந்து நீ எக்ஸிக்யூட் பண்ணாத அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணிருக்க அப்படின்னா இந்த 11 அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்த உடனே அது வந்து கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபயர் பண்ணி டைரக்டா என்ன பண்ணிச்சு அப்படின்னா லூப் எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு கர்சர் வந்து இல்லனா கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதனால தான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நமக்கு 11 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணல. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேவா? சோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். சோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அப்படின்னா என்ன பண்ண அது கீழே நான் என்ன கோடு கொடுத்திருந்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, டைரக்டா என்ன பண்ண அப்படின்னா லூப் ஸ்டார்டிங் பொசிஷன் போயிட்டு அங்க வந்து திருப்பி வந்து நீ புதுசா ஒரு லூப் வந்து ஜெனரேட் பண்ணு இல்லனா புதுசா நீ வந்து ஒரு கவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டினியூ பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எப்படி ஃபார் லூப்ல யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அந்த ஃபார் லூப்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து 1ல இருந்து 10 கவுண்ட் வரைக்கும் இந்த லூப் வந்து லூப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1ல இருந்து 10 கவுண்ட் வரைக்கும் வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து i அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப வேல்யூ எனக்கு வந்து 3 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா லூப் வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்றதுக்காக கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றதுக்காக அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணி PLSQL டெவலப்பர் டூல்ல போட்டு லைன் பை லைனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி PLSQL டெவலப்பர் டூல்ல போயிட்டு இதை வந்து நான் delete பண்றேன். delete பண்ணி இதுல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன் பை லைனா அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ லைன் பை லைனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்டெப் இன்டூ அப்படின்றத கொடுக்கணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றத ப்ரொவைட் பண்றேன். சோ உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மவுஸ் பாயிண்டர் வந்து அந்த வேரியபிள் மேல வைக்கலாம்.
அப்படி இல்ல அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து நீங்க காப்பி பண்ணி கீழே இருக்க இந்த வேரியபிள் வேல்யூ அப்படின்ற அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க வேரியபிளோட நேம் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வேல்யூ அப்படின்ற இடத்துல வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐ அப்படின்ற இந்த வேரியபிள்ல பாத்தீங்க அப்படின்னா நல் அப்படின்ற வேல்யூ தான் இருக்கு. சோ அதாவது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஃபார் லூப் வந்து நமக்கு இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம திருப்பி ஸ்டெப் இன்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐ அப்படின்ற இந்த வேரியபிள்ல 1 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு அசைன் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணோம். சோ இந்த இஃப் கண்டிஷன்ல அந்த ஐ ஓட வேல்யூ வந்து 3 அப்படின்றது இருக்கா அப்படின்றது பார்க்கும். சோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்ஸ் செக்ஷன்ல வந்து எல்ஸ் செக்ஷன்ல நம்ம என்ன சொல்லிருக்கோமோ அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டெப் இன்டு அப்படின்றது கொடுக்குறேன். நீங்க டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா எல் செக்ஷன்ல வந்துருச்சு. எல் செக்ஷன்ல வந்து நமக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி வந்து லூப் குள்ள என்டர் ஆகுது. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இப்பயும் நமக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. திருப்பி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து நமக்கு லூப் குள்ள என்டர் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 3 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டினியூ அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி வந்து லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? சோ அது கீழே நம்ம என்ன கோட் கொடுத்திருந்தாலும் அதை வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? சோ இப்போ பாருங்க நான் வந்து திருப்பி கண்ட்ரோல் என் அப்படின்றத கொடுக்குறேன். எனக்கு வந்து கண்டினியூ பண்ற அந்த இடத்துல வந்து கண்ட்ரோலர் இருக்கு. திருப்பி நான் வந்து ஸ்டெப் இன்டு அப்படின்றது கொடுத்தா அப்படின்னா எனக்கு டைரக்டா என்ன பண்ணுது அப்படின்னா எந்த இடத்துல லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆயிடுச்சு. சோ அதாவது என்ன அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகல. சோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகணும்னே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆயிடும். ஓகேவா? சோ அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே நம்ம என்ன கோடு கொடுத்திருந்தாலும் அதை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணாது. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேரியபிளோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 அப்படின்றது இருக்கு. இப்போ நான் வந்து இந்த லூப் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிளோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா இந்த ப்ரோக்ராம் எண்ட் பண்றதுக்கு இந்த ரன் அப்படின்ற அந்த பட்டனை வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இதோட அவுட்புட் நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க அந்த வேல்யூ 3 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகல. சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம் எனக்கு வந்து 3 அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லூப் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அது கீழே வந்து போகாத அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் கண்டினியூ அப்படின்ற அந்த கீவர்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அதனால அது என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே திருப்பி வந்து நமக்கு லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சோ அதனால அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணவே இல்லை. சோ அதனால தான் நமக்கு என்ன ஆகல அப்படின்னா இந்த 3 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகல. ஓகேவா? சோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா கண்டினியூ வென். சோ இந்த கண்டினியூ வென் அப்படின்னா என்ன அப்படின்னா continues the loop iteration or count if when clause condition is met. சோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து when clauseல வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்போம். அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து லூப்பை ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதுக்காக கண்டினியூ வென் அப்படின்ற அந்த கீவர்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா if when clause condition becomes true it skips the below code. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க அந்த when clauseல உள்ள கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே நம்ம என்ன கோட் கொடுத்திருந்தாலும் அதை வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிடும். அதை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கண்டினியூ வெனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் உள்ளதா நம்ம எழுதணும். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ வென் அப்படின்ற அந்த கீவர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அந்த கீவர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கோட ரைட் பண்ணிருக்கேன். சோ அந்த கோட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல நான் என்ன பண்றேன் இனிஷியலா வந்து 7 அப்படின்ற வேல்யூ வந்து நான் அசைன் பண்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிகின் பிளாக் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிகின் பிளாக் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிள் லூப். சோ நம்ம எப்ப வந்து ஒரு சிம்பிள் லூப் கிரியேட் பண்றோமோ கண்டிப்பா அந்த லூப்புக்குள்ள வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி நம்ம ஏதாச்சும் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டினியூ வென் அப்படின்ற அந்த கீவர்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து v_demo அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ வந்து 11 அப்படின்றது வருதோ என்ன பண்ண அப்படின்னா திருப்பி வந்து லூப் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணோமோ அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்றதுக்காக இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ அதாவது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் லூப் தான் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு சிம்பிள் லூப் வந்து நம்ம டெர்மினேட் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணனும். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸிட் வென் அப்படின்றத கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு இந்த வேரியபிள்ல எப்ப வேல்யூ எனக்கு வந்து 15 அப்படின்றது வருதோ
அந்த டைம்ல என்ன பண்ணா அப்படின்னா லூப் விட்டு வெளியே வா அப்படின்றதுக்காக எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். சோ இப்போ வந்து நான் இந்த கோடை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வருது. சோ இந்த அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா 11 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். எனக்கு வந்து இந்த வேரியபிள்ல உள்ள வேல்யூ வந்து எப்ப எனக்கு வந்து 11 அப்படின்றது வருதோ நீ என்ன பண்ண அப்படின்னா லூப் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு கீழே நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்திருந்தாலும் இல்லனா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி வந்து புது லூப் இல்லனா புது இலிட்ரேஷனுக்கு வந்து அது கண்ட்ரோலரை மூவ் பண்ணிருக்கும். ஓகேவா? சோ அதனால தான் நமக்கு என்ன ஆகல அப்படின்னா 11 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. ஓகேவா? சோ இதே மாதிரி நம்ம இந்த கண்டினியூ என்ன எப்படி ஃபார் லூப்ல யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ப்ரோகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த ஃபார் லூப்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 1ல இருந்து 10 லூப் வரைக்கும் நீ வந்து லூப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1ல இருந்து 10 அப்படின்ற வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கண்டினியூ வென் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த கீவேர்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ வந்து 7 அப்படின்றது வரலையோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படின்னா திருப்பி வந்து லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணு இல்லனா திருப்பி வந்து லூப் வந்து ஜெனரேட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப எனக்கு இந்த வேரியபிள்ல 7 அப்படின்ற அந்த வேல்யூ வருதோ அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ அது வரைக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா லூப் வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். சோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா 2 ஆங்குலர் பிராக்கெட் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி ஈக்குவல் டு அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு சிம்பிள் தான். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம எது வேணா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சோ இப்போ வந்து நம்ம இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கிளியர் பண்ணலாம். கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் i ஈக்குவல் டு 7 அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? சோ அதாவது என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். சோ இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றது இருக்கும். சோ 1 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 7க்கு ஈக்குவல் ஆனது கிடையாது. ஓகேவா? சோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? சோ திருப்பி அது என்ன பண்ணும் அப்படின்னா 2 அப்படின்றது மாறும். சோ 2 வந்து ஈக்குவல் டு 7 அப்படின்னு பார்க்கும் கிடையாது. சோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி வந்து லூப் வந்து ஜெனரேட் பண்ணும். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்க வரைக்கும் லூப் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நான் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா ஒண்டி தான் எனக்கு வந்து அந்த ப்ரோகிராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த லூப் வந்து சும்மாவே ரன் பண்ணிட்டு இருக்கணும் இல்லனா லூப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து இது மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து கண்டினியூக்கும் கண்டினியூ வெனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம வந்து கண்டினியூ பண்ற அந்த கீவேர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ளதா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். சோ எதுக்காக அப்படின்னா இந்த கண்டினியூ பண்ற அந்த கீவேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது. சோ அந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஆனா இந்த கண்டினியூ வென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூ வென்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. சோ அதனால இதுக்கு வந்து நம்ம புதுசா ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்க வேணாம். ஓகேவா? சோ அந்த கண்டிஷன் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் வந்து நம்ம இங்கேயே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து கண்டினியூக்கும் கண்டினியூ வெனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ நம்ம வந்து கண்டினியூ பண்ற அந்த கீவேர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ளதா நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா இந்த கண்டினியூ வென் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து எந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த கண்டினியூ வென்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷனே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து கண்டினியூக்கும் கண்டினியூ வென்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சேம் தான். ஓகேவா? ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா லூப்பை விட்டு அது வெளியே வந்துடும். ஓகேவா? ஆனா இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா லூப்புக்குள்ள திருப்பி வந்து என்டர் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரெண்டு டிஃபரன்ஸ். எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லூப் விட்டு வெளியே வரும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து லூப்புக்குள்ள வந்து என்டர் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வைல் லூப் அப்படின்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.